மண்புழுவும் கரப்பான் பூச்சியும். ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு மண்புழு வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் மண்ணைத் தோண்டி செடிகளுக்கு உரமாக மாறி அமைதியாக தன் வேலையை செய்து வந்தது. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு கரப்பான் பூச்சி ஓடி வந்தது. அது மண்புழுவை பார்த்து ஏளனமாக சிரித்தது. ஏய் மண்புழுவே, உன்னை பார், எப்போதும் அழுக்கு மண்ணிலேயே கிடக்கிறாய். உனக்கு இறக்கைகள் இல்லை. என்னைப் போல வேகமாக ஓடவும் தெரியாது. நான் நினைத்தால் மனிதர்களின் வீட்டிற்குள் செல்வேன், விதவிதமான உணவுகளை சாப்பிடுவேன். ஆனால் நீயோ இந்த இருட்டு மண்ணுக்குள்ளேயே கிடக்கிறாய் என்று தற்பெருமை பேசியது கரப்பான் பூச்சி. மண்புழு அமைதியாக, நண்பனே, நீ சொல்வது சரிதாம். எனக்கு உன்னைப் போல வேகமில்லை. ஆனால் நான் செய்யும் இந்த சிறிய வேலைதான் இந்த தோட்டம் செழிப்பாக இருக்க காரணம். நான் மண்ணை பண்படுத்துவதால்தான் பூக்கள் பூக்கின்றன என்றது. கரப்பான் பூச்சி அதை கேட்காமல், உன் வாழ்க்கை மிகவும் சலிப்பானது என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது. அடுத்த நாள் பலத்த மழை பெய்தது. கரப்பான் பூச்சி ஒரு வீட்டிற்குள் நுழைய முயன்றபோது அங்கிருந்த மனிதர்கள் அதை அருவருப்பாக பார்த்து அடிக்க வந்தார்கள். பயந்து ஓடிய கரப்பான் பூச்சி ஒரு சாக்கடைக்குள் விழுந்து தத்தளித்தது. வெளியே வர முடியாமல் திணறியது. மழை நின்ற பிறகு ஈரமான மண்ணிலிருந்து மண்புழு வெளியே வந்தது. அப்போது கரப்பான் பூச்சி சோகமாக மண்புழுவிடம் வந்தது. அதன் உடல் முழுவதும் அழுக்காக இருந்தது. மண்புழுவே, என்னை மன்னித்துவிடு. நான் உன்னை கேலி செய்தேன். ஆனால் மனிதர்கள் உன்னை உழவனின் நண்பன் என்று போற்றுகிறார்கள். என்னை பார்த்தால் அருவருப்பாக நினைக்கிறார்கள். உன்னுடைய உழைப்பு மேலானது, என் வேகம் வீணானது என்பதை புரிந்து கொண்டேன் என்று வருத்தப்பட்டது. மண்புழு சிரித்துக்கொண்டே, பரவாயில்லை நண்பா, உருவத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு என்று ஆறுதல் கூறியது. நீதி: யாரையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. பகட்டான வாழ்க்கையை விட மற்றவர்களுக்கு பயன்படும் எளிமையான உழைப்பே மேலானது.